2023ஆம் ஆண்டுக்கான 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிறது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து 6000க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் இருந்து மட்டும் 1000க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பல்வேறு போட்டிகளில் பதக்கங்களை குவித்து வருகின்றனர். அந்த வகையில் தடகள போட்டிகளில் மகளிருக்கான 800 மீட்டர் ஓட்டத்தில் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியைச் சேர்ந்த இரட்டை சகோதரிகள் அக்சலின் சகோதரிகள் தங்கம், வெள்ளிப் பதக்கங்களையும், தொடர் ஓட்ட போட்டியில் தங்கம் வென்றும் பார்வையாளர்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளனர். ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருக்கு. எதிர்பார்க்கல. ஜூனியர்லலாம் சில்வர் தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து கோல்டு மெடல். அதுலேயே இது வந்து செகண்ட் கேலோ இந்தியா. ஃபஸ்ட்டு போன வருஷம் கேலோ இந்தியா அட்டன் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ரிலேயில் தான் ஈவெண்ட் கிடைக்கல. ஈவெண்ட்லேருந்து 7th பொசிஷன், ரிலேயில் வந்து பிரான்ஸ் கிடச்சி. இந்த வருஷம் வந்து கோல்டு அடித்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் இப்போ ரிலேலையும் கோல்டு மெடல். 800 மீட்டர் ஓட்டத்தில் இவர்களில் மூத்தவரான அன்சிலின் பந்தய தூரத்தை 2 நிமிடம் 11.36 வினாடிகளில் கடந்து தங்கப்பதக்கம் வென்றார். இளையவர் அக்சலின் 2 நிமிடம் 11.54 வினாடிகளில் கடந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். रेस को पूरा किया, पहले स्थान पर रहते हुए 379 यहाँ पर अंसलीन ने, जो कि तमिलनाडु को रिप्रेजेंट कर रही हैं. खेलो इंडिया यूथ गेम्स 2023 की मेजबानी कर रहा है तमिलनाडु और अपने स्थानीय दर्शकों के கன்னியாகுமரி மாவட்டம் காரங்காட்டில் உள்ள செயின்ட் அலோசியஸ் அரசினர் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் இந்த இரட்டை சகோதரிகள் நாகர்கோயிலில் உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி தடகள பயிற்சியாளரான நல்வின் ராஜாவிடம் பயிற்சி பெற்று வருகின்றனர். வணக்கம், என் பேர் நல்வின் ராஜா. நான் கன்னியாகுமரியில் கேலோ இந்தியா அத்லெட்டிக்ஸ் சென்டரோட கோச்சாக இருக்கிறேன். நான் 2023 தான் அப்பாயின்மெண்ட் ஆனாங்க. அண்டு நான் என்ஐஎஸ் முடித்த ஒரு அத்லெட்டிக் கோச் தான். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்ஸ் ஆக்சுவலின் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் எங்கிட்ட தான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்களோட ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 400-800. இவங்களோட ஈவெண்ட் 800,000 இவங்களோட ஈவெண்ட் 400-800. ரெண்டு பேருக்கும் ஒரு 800 ஈவெண்ட்டை மிட்டாக வச்சு கன்வெர்ட் பண்ணி இந்த வாட்டி இந்த காம்படிஷன் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆல்ரெடி அவங்க ரெண்டும் ஸ்கூல் ஸ்டேட் ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ் தான் ரெண்டு போக. அது போக ஸ்டேட் மீட்டில் மைக்ரோ செகண்டில் ரெக்கார்டை மிஸ் பண்ணாங்க. 800 கன்வெர்ட் பண்ணி லாஸ்ட்டாக நடந்த 1000 மீட்லேயே ரெண்டு பேரும் கோல்ட் அண்ட் சில்வர் வின் பண்ணாங்க. இந்த வெற்றியை மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் இரட்டையர்கள் நாகர்கோவிலில் மண் தரை தடகள ஓடுபாதை மட்டுமே உள்ளதால் மழை காலங்களில் நெல்லைக்கு சென்று பயிற்சி மேற்கொள்ள வேண்டிய நிலை உள்ளதாக கூறுகின்றனர். நாகர்கோவிலில் செயற்கை ஓடுதளம் அமைத்து கொடுத்தால் தங்களால் இன்னும் சாதிக்க முடியும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். வசதினா கிரவுண்டு தான் சார். கிரவுண்டு மட்டும் தான் சார். வேறு ஓரளவு நல்லா தான் சார் போய்ட்டு. கிரவுண்டு மட்டும் தான். கிரவுண்டு தான். வேறு கிரவுண்டு அங்கே இல்லை. இருக்குது, ஒரு மட்டு கிரவுண்டு கூட இருக்குது. இதுவும் மட்டு கிரவுண்டு. எல்லாருமே இங்கே தான் வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து மழை பெஞ்சிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கிரவுண்டு மட்டும் தான் சார் கொஞ்சம் பிரச்சனை. அது மட்டும் கொஞ்சம் சிந்தட் ஆக்கி தந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். முறையான அடிப்படை வசதிகள் இல்லாத பகுதியில் இருந்து வந்தாலும் பதக்கங்களை குவித்து சாதனை படைத்து வருகின்றனர் இந்த இரட்டை சகோதரிகள். பொதுத் தேர்வுகள் நெருங்கி வரும் நிலையில் விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை குவித்து சாதனை படைத்து வரும் இந்த சகோதரிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் இவர்களை போன்று பல 100 வீராங்கனைகள் உருவாவதற்கு ஒரு தொடக்கமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிஷாந்துடன் செய்தியாளர் மணிகண்டன்.